ஆகஸ்ட் 15, 2025 சுதந்திர தின சிறப்பு உரை. இனிய காலை வணக்கம். அன்பார்ந்த மாணவ மாணவியர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே மற்றும் வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது சுதந்திர தின வாழ்த்துக்களையும் வீர வணக்கத்தையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்த மேடையில் நிற்கும் போது எனது இதயம் பெருமிதத்தால் நிறைகிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் இன்று நாம் நம் தாய்நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இது ஒரு சாதாரண நாளல்ல. இது நம் தேசத்தின் போராட்டத்தையும் தியாகங்களையும் கனவுகளையும் நினைவுபடுத்தும் புனிதமான நாள். நண்பர்களே, 1947 ஆகஸ்ட் 15 அன்று நள்ளிரவு 12 மணிக்கு நம் நாடு சுதந்திரம் பெற்றபோது நம் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் தெரியுமா? நள்ளிரவில் உலகம் தூங்கும்போது இந்தியா சுதந்திரத்திற்கு விழித்தெழுகிறது என்று கூறினார். இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. அந்த நிமிடம் இந்திய வரலாற்றில் ஒரு பொற்கணியாகும். ஆனால் அந்த பொற்கணிக்கு பின்னால் ரத்தம் கலந்த தியாக கதையும் இருக்கிறது. இந்த தியாக நிகழ்வுகளைப் பற்றி நாம் பல முறை பல மேடைகளில் கேட்டும் பாட புத்தகங்களில் படித்தும் இருக்கிறோம். சரி, ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று உண்மை. ஆகஸ்ட் 15 ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு ஒரு சிறிய வரலாறே இருக்கிறது. அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு எனது உரையை தொடர்கிறேன். இந்தியா சுதந்திரமடைந்த தேதி ஆரம்பத்தில் ஜூன் 1948 என தீர்மானிக்கப்பட்டது. இந்தியாவின் கடைசி வைஸ்ராயாக இருந்தவர் லார்ட் லூயிஸ் மவுண்ட்பேட்டன். அவரே இந்திய சுதந்திரத்திற்கு நாளும் நேரமும் நிர்ணயித்தார். ஆகஸ்ட் 15, 1945 அன்று இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைந்தது. அந்த நாள் ஆங்கிலேயர்கள் மற்றும் மவுண்ட்பேட்டனுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருந்தது. மவுண்ட்பேட்டன் சொன்னார், ஆகஸ்ட் 15 அன்று ஜப்பான் சரணடைந்தது எனக்கு ஒரு நல்ல நாளாக இருந்தது. அதையே இந்திய சுதந்திர நாளாக வைத்தேன். அது மட்டுமல்ல, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஜூலை 1947 கொண்டு வந்தது. அதில் 2018 ஜூன் மாதத்திற்கு முன்னே சுதந்திரம் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் மவுண்ட்பேட்டன் அந்த தேதியை 1947 ஆகஸ்ட் 15 என்று வலியுறுத்தினார். அதற்கும் காரணமுள்ளதாம் கூறப்படுகிறது. நாட்டில் மத கலவரங்கள் தீவிரமாக இருந்தன. சீக்கிரம் பிரிந்துவிட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. அரசியல் சூழ்நிலையும் அவசரமானது. ஜோதிட காரணமும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய ஜோதிடர்கள் ஆகஸ்ட் 15 நாள் சுபமில்லை என்றார்கள். அதனால் சுதந்திர ஒப்பந்தம், நேருவின் உரை ஆகியவையெல்லாம் இரவு 12:02 மணிக்கு, அதாவது ஆகஸ்ட் 14 அடுத்து வரும் இரவு நடைபெற்றது. அது பஞ்சாங்க ரீதியில் சுபம் என கருதப்பட்டது. சரி, இப்போது நம் சுதந்திர நாட்டின் வரலாற்று பக்கங்களில் சிலவற்றை புரட்டி பார்ப்போம். நம் தேசம் பல நூற்றாண்டுகள் கொலோனியலிசத்தின் கீழ் இருந்தது. முதலில் போர்த்துகீசியர்கள், பின்னர் டச்சுகள், பின்னர் பிரெஞ்சுகள், கடைசியில் பிரிட்டிஷார் ஆட்சி செய்தனர். அவர்கள் இந்தியாவின் வளங்களை தங்கள் நாட்டுக்கு கொண்டு சென்று நம் மக்களை அடிமைகளாக்கினர். ஆனால் இந்தியர்கள் அமைதியாக இருந்துவிடவில்லை. நம்முடைய விடுதலையை வாங்கத்தான் நம்முடைய முன்னோடிகள் போராடினர். வாள் தூக்கி, வார்த்தை கொண்டு, உணர்வால், நம்பிக்கையால். 1857 முதல் சுதந்திர போராட்டம் நடத்தப்பட்டது. இது சிப்பாய் கிளர்ச்சி என அழைக்கப்பட்டது. அவர்களின் வீர செயல், ராணி லக்ஷ்மிபாய் அவர்களின் துணிச்சல், இவை இந்திய மக்களிடம் ஒரு புதிய நம்பிக்கையை எழுப்பின. 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை. சத்தியாகிரகம் செய்த அப்பாவி மக்கள் மீது பிரிட்டிஷ் ஆட்சி மிக கொடூரமாக நடந்து கொண்டது. இதைத் தொடர்ந்து மக்களின் எதிர்ப்பு தீவிரமடைந்தது. 1920 1942 காந்தியடிகள் தலைமையில் இயக்கங்கள். நம் போர் ஒரு வன்முறை இல்லாத போராட்டமாக மாறியது. சத்தியாகிரகம், நமக்கே நாமாக அரசு, உப்பு சத்து, விட்டு விடுங்கள் இயக்கம், இவையெல்லாம் மக்கள் மனதில் தீயாய் பரவின. மகாத்மா காந்தி, நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், வள்ளலார், சர்தார் பட்டேல் போன்ற தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் மக்களை எழுப்பினர். மறக்க முடியாத சில வீரர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு. அவர்கள் இளம் வயதிலே தங்கள் உயிரை நாட்டிற்காக அர்ப்பணித்தனர். சுபாஷ் சந்திரபோஸ், "Give me blood and I shall give you freedom" என்று இந்தியா முழுவதையும் அதிர வைத்தார்.
வ.உ. சிதம்பரம் பிள்ளை, பாரதி, வீர சிவாஜி, கப்பலோட்டிய தமிழன், அவர்கள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவின் ஒட்டுமொத்த உணர்வை எடுத்து சென்றவர்கள். அடுத்ததாக சுதந்திரத்துக்கு பின்னர் இந்தியா. ஜனநாயகம், சட்டம், கல்வி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, பெண்கள் உரிமை, விவசாய வளர்ச்சி, இவையெல்லாம் சுதந்திர இந்தியாவின் கட்டுமானங்கள். இன்று நாம் மாதங்களின் பெயர்களும் நம்முடைய பண பயன்பாடுகளும் கல்வி முறையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. நம்முடைய முதன்மை சந்தைகள், விண்வெளி ஆராய்ச்சி, ஐடி வளர்ச்சி, ஆரம்ப பள்ளி முதல் இன்றைய சிபிஎஸ்இ வரை இந்த பயணத்தை நாம் உரிமையுடன் கடந்திருக்கிறோம். இன்றைய மாணவர்களும் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மாணவர்களே, இளைஞர்களே, நீங்கள்தான் நாளைய இந்தியா. உங்கள் கையில் உள்ளது நம்முடைய எதிர்காலம். சுதந்திரத்தை மகிழ்ச்சியாக அனுபவிப்பது ஒரு விஷயம், ஆனால் அதற்கு பின்னால் உள்ள பொறுப்பு மிக முக்கியம். நீங்கள் செய்ய வேண்டியவை: 1. கல்வியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்கள். 2. சமூகத்தில் நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். 3. நாட்டிற்காக ஒரு சிறு சேவையையாவது செய்யுங்கள். 4. பசுமை, அமைதி, ஒற்றுமை ஆகியவற்றை பேணுங்கள். நான் மட்டும் என்னும் எண்ணத்திலிருந்து நம்மால் என்னும் எண்ணத்துக்கு மாறுங்கள். நாம் தினமும் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி ஷேர் செய்கிறோம், ஆனால் ஒரு நாள் ஒரு மரம் நடுகிறோமா? நாம் ஹீரோக்களின் புகைப்படங்களை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம், ஆனால் அவர்கள் போல் ஒரு நல்ல செயல் செய்கிறோமா? சுதந்திரம் என்பது வெறும் கொடியை தூக்குவது அல்ல, ஒரு நேர்மையான வாழ்வை வாழ்வது. நம் தேசிய கொடி உயர பறக்கட்டும். நம் தேசிய கீதம் எப்போதும் நம்மை ஒன்றுபட செய்யட்டும். நம் முன்னோடிகளின் கனவுகளுக்கு நாமும் பங்களிப்போம். இன்று நாம் அனைவரும் நம் உள்ளத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நான் நல்ல குடிமகனாக நம் நாட்டின் வளர்ச்சிக்கு உழைப்பேன். கல்வியால் ஒளிபரப்புவேன். ஒற்றுமையால் இந்தியாவை உயர்த்துவேன். நன்றி, வாழ்த்துக்கள். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.